திரு ஹலீம், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்த வழக்கின் விசாரணையின் போது வந்து தர்கா தரப்புல இருந்து எதுவுமே சொல்லலை, அவங்க எதிர்ப்பே தெரிவிக்கலை அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் நடந்து கொண்ட விதம் ஒரு சிறுபான்மையினுடைய பிரதிநிதியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வழக்கறிஞர் சொன்ன மாதிரி இது ஒரு நூற்றாண்டு கால வழக்கு. 1920 இந்த வழக்குகள் இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் தர்காக்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணி தான் போயிருக்காங்க. என்னென்னா 2014 வரை இந்த தீபம் ஏற்றணும்னு எந்த வழக்கும் இல்லை. முதல்ல 14க்கு முன்பு வரை கொடுத்த எதுவுமே தீபம் ஏற்றணும்னு இல்லை. 14 தான் வந்து இந்த வழக்கை தொடுக்குறாங்க. அந்த ஒரு நபர் நீதிபதி அதுக்கு ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சான்று இல்லைன்னு சொன்னோன்னா அதை தள்ளுபடி பண்ணுறாரு அந்த அப்பீல. அது மீண்டும் இரு நபர் கொண்ட பெஞ்சுக்கு வருது. அது 2017 தீர்ப்பு கொடுக்குறாங்க. சான்றே இல்லாத போது எதுக்குன்னு சொல்லி அதை முடிச்சு வச்சுட்டாங்க. இதுதான் நடந்தது. அப்போ சிறுபான்மை மக்கள் சார்பில் பார்க்கும்போது இவங்க பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்கள் திருப்பரங்குன்ற மலை எடுத்துக்கிட்டால், நானும் அந்த பகுதியை சார்ந்த ஒருத்தங்க முறையில் சொல்கிறேன். தர்காவுக்கு போகிற வழி வேறு, கோயிலுக்கு போகிற வழி வேறு. காலங்காலமாக தீபம் ஏற்றுறதை யாருமே எதுக்குமே சொல்லலை. நூற்றாண்டு காலமாக தீபம் ஏற்றுறாங்க. அந்த தர்கா இருப்பது 400 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குது. இந்த சிக்கந்தருங்கிறவர் அந்த பகுதியில் ஆட்சியாளராக இருந்திருக்காரு. அதற்கான வரலாறுகள்லாம் இருக்குது. அப்போ அவருடைய கொல்லப்பட்ட இடம் தான் அந்த இடம். அது ஒரு தனியாக இருக்கிற ஒரு பகுதி. அப்போ இதுக்கான வந்து படிக்கட்டுகள் வேறு. நேராக அரபியிலேருந்து வந்தவர் இல்லை, ஒரு தமிழராக இருந்து இல்லை இங்கே. அதாவது இங்கே அவருக்கு பேரே பாண்டிய சுல்தானுங்க. இப்படி தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். நரசிம்மராவ் காலத்தில் 1991 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்திய வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 91. அதனுடைய நோக்கம் என்னென்னா, 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்பு இருந்த கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் எதுவுமே இடிக்கப்படாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம். அதில் செக்ஷன் 5 மட்டும் சேர்த்தாங்க. என்னென்னா, இதில் பாபர் மசூதி மட்டும் விதிவிலக்கு. அப்போ 91 அதை மட்டும் இடிச்சுக்கலாம். அப்போ 91 இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அது தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களா என்ன தெரியல. அந்த சட்டம் தான் இன்றைக்கி RSS பாஜகவுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இன்றைக்கி நீதிமன்றத்தில் சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் இந்த சட்டத்தை நீக்கணும்னு உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. அது ஒரு பக்கம். அப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் 1947க்கு முன்பு இருந்த எந்த ஒரு தேவாலயத்தையோ, கோயில்களையோ, மசூதிகளையோ, தர்காவையோ கை வைக்க முடியாது. இந்த சட்டம் நீதிபதிக்கு தெரியாதா? தெரியும். அப்போ தோழர் சொன்னது மாதிரி தான். அதாவது 100 வருஷங்களாக தெரியாத ஒரு விஷயத்தை போய் நேராக பார்த்து அந்த கல் வந்து ஏற்றலாம், அது கொஞ்சம் உயரமாக இருக்குது. இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. அது ஏன் இவ்வளோ பெரிய உயரமாக இருக்குது? அப்போ அது வந்து அந்த நாட்காட்டி எல்லைக்கெல்லாம் சின்னதாக இருக்குமேனு. தரைப்பகுதியில் ஒரு கல் இருந்தால் சின்னதாக இருக்கும், மலைப்பகுதியில் உயரமாக தான் இருக்கும். ஏன்னா கீழே இருந்து பார்த்தா தெரியணும். அதுதான் அர்த்தம். அதனால தான் உயரமாக இருக்கும். இப்போ வழக்கமாக ஏற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பகுதியில், உச்சி பிள்ளையார் கோயிலில் அதுக்கு மேலே இருக்கின்ற தீபத்தை ஏற்றுவதை தடையில்லை. நேற்று வந்து செய்திலாம் எப்படி தெரியுமா? திமுக அரசு தீபம் தடுப்பதை தடுக்கிறது. வெற்றிகரமாக ஏற்றப்பட்டது. இது என்ன கொடுமை! அதை நூற்றாண்டு காலமாக ஏற்றிட்டு இருக்காங்க. மக்களுக்கும் தெரியும், சுற்றி இருக்கின்ற மலையை சார்ந்த மக்களுக்கும் தெரியும். ஆனால் தடுக்குது. பிரச்சனை இங்கே. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட ஆள் வழக்கு தொடுத்திருக்காருன்னு நேற்று ராம ரவிக்குமார் சொல்கிறார். 144 தடை உத்தரவு போட்டால் 4 பேருக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கூட்டமாக போலீஸ் நிற்கிறாங்களே. இப்படிப்பட்ட அறிவாளி தான் வழக்கு போட்டார். அந்த வழக்கத்தை எடுத்துட்டு நீதிபதி போய் என்னதான் நைட் டியூட்டி வந்தாலும் 5 மணிக்கு வரணுங்கிற மாதிரி 6 மணிக்குன்னா 6:05 போய் நிற்பேன்னார். அது 2018 அந்த மதுரை நீதிமன்றத்துடைய அந்த தரவுகள் என்ன தெரியுமா சொல்லுது? 80,000 வழக்குகள் பெண்டிங் இருக்குது மதுரை நீதிமன்றத்தில். ஆனால் இதை 6 மணிக்கு சொல்லி 6:05 போகிற அந்த ஒரு இதை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். இப்படிலாம் இருந்தால் நீதிமன்றத்தில் எல்லாம் எந்த இதுவுமே பெண்டிங் இருக்காது. இப்போ தமிழக அரசு எதுலையுமே மாற்றம் செய்யலை. 2014 என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ, 2017 என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதில் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. தீபம் ஏற்றுவதை தடுத்தா தானங்க தமிழக அரசு இந்து விரோத அரசு. ஒழுங்கான இடத்துல ஏற்றுங்கய்யா. நாயக்கர் காலத்திலேயே சான்று இருக்குது, அதுலேயே கல்வெட்டு இருக்குது, அதை வச்சு ஏற்றுங்க. இது தர்காவுக்கு போகிற வழி. தர்காவில் வந்து 15 மீட்டரில் ஏற்றணுங்கிறது என்னையா? அது ஒரு கல்லியா? அந்த மாதிரி அது ஒரு கல். அதில் போய் ஏற்றணும் ஏன் அடம் பிடிக்கிறீங்க? நல்ல விதமாக ஏற்றுங்க. நீங்கள் இந்த மாலிகப்பூர் படையெடுப்பு தான் வந்து வட இந்திய படையெடுப்பு தமிழ்நாட்டுக்கு. ஆனால் அதற்கு முன்பே தமிழ்நாட்டில் இஸ்லாம் இருக்குது. அப்போ என்னன்னா, வட இந்தியாவிலேருந்து இஸ்லாம் வரல. இங்கே இருக்கின்ற மாமா மச்சான் எல்லாம் தான் ஏற்றுக்கினாங்க. 5 வரணும் அந்த விஷயங்கள்லாம். அந்த காலகட்டத்தில் வரலாற்றில் பதிவு பண்ணுறாங்க. மாலிகப்பூரை எதிர்த்து பாண்டிய மன்னர்கள் போரிடும் பொழுது இங்கே இருக்கின்ற பிறன்மலை கள்ளர் சமூகமும் முஸ்லீம்களும் போய் நின்றாங்க. ஏன் இன்னைக்கு சியான்னு சொல்கிறாங்க தெரியுமா? அந்த பகுதியில் இன்னைக்கு முஸ்லீம்களை பார்த்தால் பிறன்மலை கள்ளர் சமூகம் சியான்னு சொல்லும்.
ஏன்னா மாமன் மச்சான் மாப்பிள்ளைன்னு, மாப்பிள்ளைங்கிற உறவு தான் முக்கியமானது. இன்னொரு முக்கியமான வரலாற்றை சொல்கிறேன். பிறன்மலை கல்லறை சமூகத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. என்ன வழக்கம் தெரியுமா? இஸ்லாமியர்கள் சுன்னத்து பண்ணுறாங்கல்ல, கத்துனா அதை இன்னும் வரை செய்கின்ற சமூகம் அங்கே இருக்காங்க. அதே அந்த மலையை சுற்றி இருக்கிறவங்க. அதே போன்றுதான் தமிழக இஸ்லாமியர்கள் தங்களுடைய கழுத்தில் தாலியாக கருகமனையை போடுவாங்க. அந்த பழக்கம் பிறன்மலை கல்லறை சமூகத்தின் பழக்கம். இப்படி சமூக ஒற்றுமை கலந்த ஒரு தமிழ் சமூகத்தில் நீங்கள் எதுக்கு வர்றீங்க? என்ன நான் பார்க்குறேன் தெரியுமா? காலங்காலமாக வந்து விநாயகர் சதுர்த்தியை தான் பிரச்சனை பண்ணுவானுங்க. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பிரச்சனை பண்ணுவாங்க. பள்ளிவாசல் வழியாக தான் போகணும். பள்ளிவாசலில் வந்து கோஷம் போட்டால் தான் அது அப்படிம்பாங்க. அது இங்கே எடுபடலை. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? பழனியில் பாரு, பாத பூஜைக்கு போகிறாங்க, இத்தனை பேர் போகிறாங்க பாத யாத்திரை. எங்கள் பரமக்குடிக்கு பக்கத்தில் முத்தாலம்மன் கோயிலில் பூச்செறிதல் வேலை நடக்கும். பால் பழக்கம் கொண்டு போவாங்க. முஸ்லீம் பெண்கள்லாம் கொண்டு வந்து தண்ணி கொடுப்பாங்க. இது எங்கள் ஊர் பக்கத்தில் நடக்கிறது. இதை கெடுக்க முடியல. அப்போ இது விநாயகர்னா வட இந்திய கடவுள், இதை சேர்க்க முடியல. அப்போ முருகன்கிட்ட கை வைடா, இந்த வேலை தூக்கிட்டே ஓடினாங்க. இப்போ முருகனை கை வைக்கணும். இன்றைக்கி முருகனை கை வச்சிருக்காங்க. ஆனால் இது என்ன பெரிய விஷயம்னா, தமிழ் சமூகத்துக்கு இந்த விஷயம் தெரியுது. எவனும் கேட்கல. இது என்னையா ஒன்றுமே நடக்கலை. தர்காவில் வந்து பீஃப் பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு படத்தை போட்டாங்க. ஆடு மாடு வெட்டுறது தர்காவில் வழக்கம் தான். அதுக்கு தனி வெளி இருக்குது. இதை தூக்கிட்டு போகிறவங்களே இந்து சகோதரர்கள் தான். இதை செய்கிறதும் அவங்க தான், சாப்பிட்றதும் அவங்க தான், நேர்ந்துக்கிறது அவங்க. தர்காவில் பெரும்பான்மையாக போவது முஸ்லீம்களை விட மாற்று சகோதரர்கள் தான். இது நீங்கள் போய் பார்த்தா தெரியும். அங்கே இருக்க கீழே இருக்கவன் சொல்லுவான், ஏய் நாங்கள் தானடா போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் தர்காலன்னு. இப்போ இந்த ஒற்றுமையை கெடுப்பதற்கான ஒரு வழி தான். இப்போ முழுக்க என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மத மோதல் ஏற்படுத்தணுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 40 வயசு விட்டு பசங்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட கேட்டிங்கன்னா, சிக்கந்தர்னு கூட படிக்கக்கூடிய எத்தனையோ இந்து பசங்களோட படிச்சிருப்பாங்க. எத்தனையோ பேருடைய பேர் சொல்கிறேன். அதாவது சர்வசாதாரணமாக இந்த வார்த்தைகளே மாப்பிள்ளை மச்சாண்டு புலங்கிறது, பல பண்டிகைகளில் ஒன்றா இருக்கிறதுலாம் அங்கே ரொம்ப சர்வசாதாரணம், சகஜம். அப்போ நீங்கள் வாடா தர்காவில் போய் சாப்பிட்லாம். அது இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, பிரியாணி தான் சாப்பிட்ணுன்னு போகிறதில்ல யாரும். ஆடு மாடு கோழி வெட்டுவது என்பது தமிழருடைய அந்த கலாச்சாரம். முனீஸ்வரன் கோயிலில் போய் வெட்டுவாங்க, மாடசாமி கோயிலில் போய் வெட்டுவாங்க, தர்காலையும் போய் வெட்டுவாங்க. இதை வெட்டுறது யாருனாலும் வெட்டிக்கலாம். இதுக்கு யாருக்கும் ஒன்றும் இல்லை, யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது எங்கெங்கே பிரச்சனை வருது கோயிலில்? அந்த மலை இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் தர்கா இருக்குது. இதற்கான வழி இருக்குது. நான் தர்கா வழி வழியாக தான் போவேன், இந்த ஸ்டெப்பில் தான் ஏறுவேன், தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற கல்லில் தான் நான் வந்து தீபத்தை ஏற்றுவேன். இது என்ன ஒரு இதுதானே பிரச்சனை. இப்போ இதை வந்து நீதிபதி நீங்கள் சொன்ன மாதிரி 100 வருட பாரம்பரிய வழக்கு, 100 வருடமாக கேட்காத ஒரு விஷயத்த கேட்டு 2 பேர் தோழர் அழகாக சொன்னார். 2 பேர் கொஞ்சம் பெஞ்சில் வந்து முடிவானது இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் இவர் எப்படி போகிறாரு? இவருக்கு என்ன தேவை? பொதுவாக நீங்கள் தீர்ப்புகளை விமர்சிக்கலாம், நீதிபதிகளை வந்து உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, நீதிபதிகள் நம்ம விமர்சிக்கலைங்க. என்னத்துக்கு விமர்சிக்கணும்? அதான் பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போச்சு. விமர்சனம் என்பதே ஒருத்தர் புரியல தாங்க விமர்சிக்கணும். அண்ணனை தெரியல, நான் விமர்சிக்கிறேன். அப்போ ஓ அப்படியா அப்படின்னு கேட்பீங்க. அவரை பற்றி உங்களுக்கு தெரியுது, நான் எதுக்கு விமர்சிக்கணும்? விமர்சனமே தேவையில்லை. இன்றைக்கி அமைச்சர் பெருமக்கள்லாம் அதான் சொல்கிறாங்க, விமர்சனமே பண்ண தேவையில்லை. அதற்கான வார்த்தைகளை இன்றைக்கி பேசுகிறாங்க. முக்கியமாக பிளான் போட்டார். முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொல் திருமா சொன்ன மாதிரி தான் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு இம்பீச்மெண்ட்டாக கொண்டு வரணும். தமிழில் வந்து நம்ம பொறுத்துட்டு போயிட்டுருக்கோம். அதை கொண்டு வந்து இவருடைய முகத்திரையை கிழிக்கணும். அங்கே ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, அதை எடுக்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் ஒரு இம்பீச்மெண்ட்டுக்கான மோஷன்ஸாக கூட செயல்படுத்துங்கிற அளவுக்கு இன்றைக்கி சொல்கிறாங்க. காரணம், இன்றைக்கி கடந்த காலங்களில் மறைமுகமாக செஞ்சதை இன்றைக்கி வெளிப்படையாக செய்கிறாங்க. இந்த தீர்ப்புகள்லாம் அப்படி தான் வெளிப்படையாக ஓ இவரா இன்னாரா அப்படிங்கிற இடத்துக்கு இன்றைக்கி நகர்ந்துட்டாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தலாங்க. அதிகாரத்தை தாண்டிமா பயன்படுத்துவீங்க? உங்களுக்கு அதிகாரமே இல்லைன்னு தெரிஞ்சுமா பயன்படுத்துவீங்க? ஆர்.என். ரவி மாதிரி இன்றைக்கி மத மோதலை ஏற்படுத்தி இன்றைக்கி இங்கே சமூக பதட்டத்தை ஏற்படுத்தணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்தியாவில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் தான் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. மத மோதலை ஏற்படுத்துறதுல சிரமம். இங்கே வந்து கால் ஊன்ற முடியல. அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே வழிமுறை வட இந்தியா போன்று இந்த மத மோதலை, மத அரசியலை செய்வது தான். வேறு ஐடியாவே இல்லைங்க. இருக்கிற ஒரே ஐடியாலஜி தான், ஒரே ஐடியா தான். அதன் அடிப்படையில் பண்ணுறாங்க. அதுக்கு இதை எடுத்துக்கிறாங்க, தொடர்ச்சியாக முயற்சிக்கிறாங்க. பாபர் மசூதி எப்படி இடிக்கப்பட்டது? 80களில் ஆரம்பித்தாங்க, அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. அப்பவும் அந்த இது போன்ற ஒரு நீதிபதி தான் அங்கே ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு. இது சிலையாக கொண்டு போய் வைக்கலாம், கொண்டு போய் வச்சார். அதில் தான் ஒரு ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ரத யாத்திரை அப்படி இப்படின்னு கொண்டுட்டு போய் எங்கே போய் நின்றாங்க? தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல. நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் அந்த தீர்ப்பை கொடுக்குறோம் அப்படின்னாங்கல்ல. இதுக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் தான். ராம ரவிக்குமார் இதை கேட்கவே இல்லைங்க. இந்த இடத்துல இப்படி செய்யணும்னு கேட்கலைங்க.
இப்போ 100 ஆண்டு காலத்தில் எத்தனையோ சான்றுகள் கொடுத்தாங்கல்ல, ஒரு துண்டு சீட்டில் கூட ஒரு சான்று கொடுக்கல இந்த ஆளு. ராமரவிக்குமார் ஒரு துண்டு சீட்டில் இது ஒரு சான்றுங்க அப்படின்னு கொடுக்கல. எல்லா வேலையும் இவரே பார்த்துட்டு, எல்லா வேலையும் இவர் பார்த்துட்டாருங்க. நீ வந்து நின்றா போதும், கை கட்டி வாயை பொத்துனா போதும், நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு பார்த்துட்டு இன்னைக்கு தீர்ப்பை கொடுத்து வச்சு 6 மணிக்கு 6:05 நான் வந்து நிற்பேன்னு சொல்லி, இல்லை சிஎஸ்எஃப் வீரர்கள், எங்கள் சிஎஸ்எஃப் வீரர்கள் தோழ சொன்ன மாதிரி ஏர்போர்ட்லேயும் அரசு இதுலேயும் இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து அதை விட்டு வெளியே வந்தால் அதிகாரம் கிடையாது. ஒருத்தரை கைது பண்ணால் கூட, ஒருத்தரை பிடிச்சு வச்சா கூட 4 மணி நேரத்தில் அந்த லோக்கல் போலீஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கிறதா சட்டம். அதுக்கு மேலே அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பு வேலையை செய்கின்றவர்கள் அவங்கள அனுப்பிச்சு, என் ஆள் வர்றான் பார்த்துக்குவான், 10 பேரை கூட்டிகிட்டு போ, இது அடியாள்தனம் இல்லையா? திருப்பரங்குன்ற மக்கள், சியான்களும் அங்கே இருக்கின்ற சமூக மக்களும் இந்த கேள்வி கேட்குறாங்க. எடா மாப்பிள்ள என்னடா வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, யாரா அவங்க, எந்த ஊருக்காரனா, ஒருத்த முகம் தெரியல, எல்லாம் வெளியூர்காரனா இருக்கான், இல்லை நம்ம மதுரை ஸ்லாங்கில் சொல்ல போனால் வெளியூர்கார பயல்களாக இருக்காங்க, இவங்க வந்து ஏன்டா இங்கே பிரச்சனை பண்ணுறாங்க, அள்ளு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அலப்புறையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்படி பேசுகிறாங்க. இந்த டயலாக் நடக்குது. அப்போ யார் இதை செய்வது? இந்த கூட்டம் எந்த கூட்டம், என் நோக்கம் என்ன? அப்போ தெளிவாக என்னென்னா, அரசுக்கு நெருக்கடி கொடுத்து அரசுக்கு பிரச்சனை பண்ணி சமூக நல்லிணக்கத்தை வந்து கெடுக்கணும். இங்கே அதன் மூலமாக இன்னைக்கு அதிமுக சீன்ல இல்லை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, பாஜக திமுக வர்சஸ் பாஜகங்கிற அந்த ஃப்ரேமை ஃபிட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இது. தீபத்தை எங்கே ஏற்றினாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை பண்ணிட்டோமா, முடிஞ்சிருச்சுடா, நாளைக்கு வேறு விஷயம் பார்த்துக்கலாம், கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சே இல்லை. அது மாதிரி தான், வேலையை முடிஞ்சிருச்சுடா, பிரச்சனை பண்ணிட்டோம்டா, தள்ளுமுள் நடந்துருச்சுடா, பார்த்துக்கோண்டா, இன்னும் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்டா. இதுதான் நாங்கள் நடக்குது. இதை தமிழக மக்கள் உடைத்தறிவார்கள், புரிந்து கொள்வார்கள். வட இந்தியா மாதிரி தமிழகம் வந்து அறிவில்லாத சமூகம் இல்லை, அறிவு சார்ந்த சமூகம். நமக்கு தெளிவு இருக்கிறது, அரசியல் தெளிவு இருக்கிறது, திராவிட தெளிவில் இருக்கிறது, தமிழ் தேசிய என்னன்னு தெரியும், எல்லாமே தெரியும். இங்கே ஒன்றுமே பருப்பு வேகாது. எப்படி வந்து விநாயகர் சதுர்த்தியில் தோற்று போனீங்களோ இன்னைக்கு முருகன் விஷயத்துலையும் தோற்று போவீங்க அப்படிங்கிறத நடக்கிறது.